வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாய கதையில மார்ச் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயாவும் கதிரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல லிங்கம் நேரா சாருவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. முக்கியமா சாரு எப்படி இருக்காங்கன்னா, கண்ணுல கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில ஸ்டிக்கோட வராங்க. இத பார்த்ததோட ஜானகி அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகி நம்ம சாருவைய பாக்குறாங்க. அப்ப சிவா நேரா லிங்கத்தை பார்த்து, நீங்க பாருங்க, உங்களை யாரும் இங்க வர சொன்னது? அதான் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. யாரை கேட்டு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரீங்க? மரியாதையா இந்த இடத்த விட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சிவா ரொம்ப கண்டிச்சு சொல்றாரு. அப்ப லிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி என் பொண்ணோட கல்யாணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத நீங்க கேளுங்க. ஒரு நியாயமான கேள்வி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுவும் ரகுராம் ஐயாவை பார்த்து. சிவா கேக்குறாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதான் சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? லிங்கம், நீ என்னெல்லாம் இதுக்கு பின்னாடி வேலை பார்த்திருக்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வரத்துக்கு நீ காரணமா இருந்திருக்க. இந்த சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட ஐடியா கொடுத்தது நீந்தானு தெரியும். நகை, சாமி நகை காணாம போனதுக்கும் நீந்தான் காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருக்காம மரியாதையா போ. லிங்க சொல்றாரு, நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் எனக்கு தண்டனை கிடைச்சிட்டு. அப்ப சிவா கேக்குறாரு, என்ன உனக்கு தண்டனை கிடைச்சிச்சா? அப்படி உனக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு? அதான் நல்லா தானே நிக்கிற. அப்ப லிங்க சொல்றாரு, ஐயா, தண்டனை கிடைக்க வேண்டியது எனக்கு, ஆனா என் பொண்ணுக்கு கிடைச்சிட்டு. அப்ப லிங்க வந்துட்டு நேரா சாருவை கூப்பிடுறாங்க. சாரு கண்ணுல கண்ணாடியோட கையில ஸ்டிக்கோட வந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்ததோட பத்மா அதிர்ச்சியாகி, ஐயோ சாரு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாருவோட கைய பிடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம லிங்க சொல்றாரு, பாத்தீங்களா என் பொண்ணோட நிலைமைய? உங்க ரகுராமையா சொன்னாரு சீனுவுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அதனால என் பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட இருந்தா. என் பொண்ணோட வாழ்க்கையே மாறப்போகுது, இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக போறா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன், அதுவும் நீங்க கொடுத்த வாக்கால. ஆனா இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? என் பொண்ணு சீனுவையே நினைச்சு இப்படி கண்ணை பறி கொடுத்துட்டா. அப்ப சிவா கேக்குறாரு, என்ன சீனுவால சாருவோட கண்ணு போச்சா? நீங்க பாருங்க, என்ன இப்படி நியாயம் இல்லாம பேசுறீங்க? உங்க பொண்ணை தானா போய் விபத்து பண்ணதுக்கு சீனு எப்படி காரணமாவா? அப்ப சாரு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சீனுவோட போட்டோவை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு விபத்து ஆகிருச்சு. இது கேட்டதோட லிங்க சொல்றாரு, சாரு இத பத்தி நீ சொல்ல வேணாமா, நான் சொல்றேன். இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் சாரு எந்த அளவுக்கு சீனுவை விரும்பினா அப்படின்னு. நீங்க எல்லாரும் சொன்னதுனாலதான் அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு சீனுவை கல்யாணம் பண்றதுக்காக தயாரா இருந்தா. ஆனா எங்கிருந்தோ அந்த மாயா டக்குன்னு சாருவோட வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டா. இதனால சாருவால ஏத்துக்கவே முடியல. அவ தான் கதையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி காரை கொண்டு போய் விபத்து பண்ணிட்டான். சாகவும் முடியாம வாழவும் முடியாம இப்ப அவ கண்ணை பறி கொடுத்துட்டு இருக்கா. என் பொண்ணோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியாயிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் ரகுராம் ஐயா தான். அவர் ஒரு முடிவு பண்ணுவாரு சொல்லுவாரு அப்படிங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இது கேட்டதோட நம்ம ரகுராம் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்க. அப்ப லிங்கம் கேக்குறாரு, ஐயா, உங்களை தேடிதான் நான் வந்திருக்கேன், ஆனா நீங்க எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? இதுவே உங்க பொண்ணோட வாழ்க்கையா இருந்தா இப்படி இருப்பீங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, இப்படி சாருவுக்கு பண்ண துரோகம் தான் இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி வாழ வெட்டி மாதிரி இருக்கு. சாருவுக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல. இப்ப அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம இருந்ததுனாலதான் இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டு. இப்பதான் எனக்கு புரியுது. இதை கேட்டதோட மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்கயா, என் பொண்ணோட வாழ்க்கை இனிமே என்ன ஆக போகுதோ தெரியல. என் பொண்ணோட வாழ்க்கைய நீங்க ஒரு முடிவு சொல்லுவீங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் நீங்க வந்துட்டு சாருவை கூட்டிட்டு வந்திருக்கேன். பத்மா நேரா லிங்கத்தை பார்த்து, இங்க பாருங்க, சாருதான் என்னோட மருமக, அது என்னைக்குமே மாத்தவே முடியாது. என்னதான் சீனு மாயாவை கல்யாணம் பண்ணாலும் சாரு என்னோட மருமக தான்.
அப்ப ஜானகி நேரா லிங்கத்தை பார்த்து, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னா சரி, அதுக்கு நாங்க வேணா ஏதாவது பணத்தை கொடுக்குறோம். நீங்க போயிட்டு உங்க பொண்ணுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ அதை பாத்துக்கோங்க. உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சாரு இந்த வீட்டுல இருந்தா சாருவோட எதிர்கால வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்க உங்க பொண்ணை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறது நல்லது. அப்ப லிங்கம் கேக்குறாரு, நல்லா இருக்கே நியாயம், நீங்க கொடுத்த வாக்குனால தானே என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி ஆகிட்டு. அப்ப பத்மா நேரா லிங்கத்தை பார்த்து, இங்க பாருங்க, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாரு, இனிமே நீ இங்கே இருக்கலாம். சாரு நேரா பத்மாவோட கைய பிடிச்சு, அத்தை நல்ல வேலை, என்ன நீங்க கைவிட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை என்ன விடல. லிங்க நேரா ரகுரம்மா பார்த்து, இங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு நீங்க சரியான ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் என் பொண்ணை நான் இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க வெளியில வராரு. அப்ப மாயா வந்துட்டு லிங்கத்தை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. மாயா நேரா லிங்கத்தை பார்த்து, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்க, லிங்கம் சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு சரியான ஆப்பு வைக்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதோட மாயா கேக்குறாங்க, ஏய் எதுக்கு வந்தேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதோட லிங்கம் சொல்றாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப கதிர் நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா, இவன் வந்துட்டு போறானா கண்டிப்பா எதுவும் பிரச்சனைய கொண்டுட்டு வராம இருக்க மாட்டான், என்னாச்சு? அப்ப மாயா சொல்றாங்க, ஒருவேளை அந்த 40 லட்சம் பிரச்சனையா இருக்குமோ, வா கதிர் போய் பாப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா சாரு நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா சாருவை பார்த்து, ஹேய் நீ எதுக்குடி இங்க வந்த? அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா பொறுமையாயிரு. பத்மா நேரா மாயாவை பார்த்து, மாயா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல, உன்னால தாண்டி இப்ப இவளோட வாழ்க்கையே இப்படி ஆகிருச்சு, இப்படி இறக்கமே இல்லாம மறுபடியும் இப்படி பேசுற, பாவம் சாரு, உன்னால இப்ப கண்ணையே பறி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமாண்டி, உன்னால தாண்டி சாருவுக்கு இப்ப கண்ணு போச்சு. பாவம், அவ சீனவ கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்தா, கடைசியில உன்னால அவளுக்கு கண்ணு போனதுதான் மிச்சம். இங்க பாரு சாரு, இனிமே நீ கவலைப்படாத, இந்த மாயாவாலையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளுக்கு கண்ணு தெரியலைன்னா அதுக்கான பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானே, அவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அப்ப பத்மா சொல்றாங்க, நல்லா இருக்கே நியாயம், இதுவே இந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா யாராவது பேசிருப்பீங்களா? அண்ணா என்னன்னா, இதுக்கும் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறீங்களா? அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த வீட்டுல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், அதனால என்கிட்ட இத பத்தி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. ரகுராம் அப்படி சொன்னதோட பத்மா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, அண்ணன் சொல்லிட்டாரு இல்ல, இனிமே என்னோட முடிவு தானே, என் முடிவை இனிமே யாரும் மாத்த முடியாது, இது மாதிரி சாரு இந்த வீட்டுலதான் இருப்பா, இனிமே யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வா சாரு அப்படின்னு சாருவை கூட்டிக்கிட்டே நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட சாரு என்ன பண்றாங்கன்னா கதவை சாத்துறாங்க. கதவை சாத்தி லாக் பண்றாங்க. இத பார்த்துட்டு பத்மா ஷாக் ஆகி, என்ன சாரு கதவை சாத்துற? அப்ப சாரு சிரிச்சுக்கிட்டே கண்ணாடிய கட்டுறாங்க. இத பார்த்ததோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரு என்னடி இதெல்லாம்? சாரு சொல்றாங்க, அத்தை, அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் இப்படிதானே பண்ண வேண்டியதா இருக்கு. பார்வதி கேக்குறாங்க, சாரு அப்ப உனக்கு கண்ணு தெரியுமா? உனக்கு கண்ணு தெரியாது, விபத்து ஆகிட்டுன்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன் தெரியுமா? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா சாரு, நீ அப்படி நடிச்சப்போ உனக்கு உண்மையாவே கண்ணு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டேன். சாரு நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக சாரு இப்படி பண்ற? அப்ப சாரு சொல்றாங்க, அப்பா போன் பண்ணுவாரு, அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. அதுக்கு பத்மா கேக்குறாங்க, என்னாச்சு, அவரு என்ன சொன்னாரு? அதுக்கு சாரு சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இது மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. இப்பதான் மாயா சீனுவுக்கும் விவாகரத்து நடக்க போதாம்ல, அதுக்கப்புறம் சீனு யாரையா இருந்தாலும் கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும், அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள நான் முன்கூட்டியே வந்துட்டேன். அந்த மாயா சீனுவை விவாகரத்து பண்ண பிறகு மாயாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பும் பொழுது நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து பாக்கணும்ல, மாயா வீட்டை விட்டு வெளில போகும் பொழுது, அதுக்காக தான் இங்க வந்தேன். நேத்து புவனேஸ்வரி உங்களை பார்த்தாங்களாம்ல, ஏன் அவங்க கிட்ட நீங்க பார்த்து பேசல? அவங்க இந்த திட்டத்தை சொல்றதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க, ஆனா நீங்க கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசல. பத்மா சொல்றாங்க, இல்ல சாரு, அவனால இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்குல்ல, அதனால அவளை நம்புனா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்துதான் நான் அவளை திட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு சாரு சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே எதிரி அப்படின்னா அந்த மாயா மட்டும்தான்.
அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து மாயாவை டார்கெட் பண்ணுவோம். அப்பதான் அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்த முடியும். அதுக்குதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அப்ப இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு நேரா மாயா கிட்ட, மாயா, என்ன மாயா இது? அந்த சாருவுக்கு கண்ணு தெரியலைன்னா அவளை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு இந்த லிங்கம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? மாயா சொல்றாங்க, ஏந்தனா அவளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு நீ நம்புறியா? என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு தெரியுது. அது எப்படி சீனுவுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆக போகுது அப்படின்னு அந்த நேரத்துல சாரு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? இது எல்லாமே அத்தையோட ஏற்பாடாதான் இருக்கும். அத்தை தான் இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாங்க. அப்பதானா சொல்றாங்க, அத்தை எதுக்காக இப்படி பண்றாங்க? ஏன் மாயா உன்னை மருமகளாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அப்ப மாயா சொல்றாங்க, நான் அடிச்சுட்டேன்ன, அதனால அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. அப்ப தனா சொல்றாங்க, மாயா விடக்கூடாது, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். அப்ப மாயா சொல்றாங்க, தனா சாதாரணமா அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தினா மறுபடியும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா. இப்ப கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா பாரு, அவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் முன்னாடியிலையும் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் அவளை மொத்தமா இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாதான் முடிவெடுக்கணும். இதை கேட்டதோட தனாவும், இங்க பாரு மாயா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன். அப்ப மாயா சொல்றாங்க, சரி தனா, நீ ஃபர்ஸ்ட் அந்த டென்னிஸ்ல போக்கஸ் பண்ணு, நான் இவளோட கதைய பாத்துக்கிறேன். அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயாவ நீ யாருன்னு நினைச்ச? சுலபமா எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிருவா. அந்த தனாவெல்லாம் அவளுக்கு ஜிஜிப்பி. இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, கதிர் கிண்டல் பண்ணாத. நானே அந்த சீன சாருவை பார்த்த பிறகு அவன் எப்படி பிஹேவ் பண்ண போறான் அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். இப்ப வேற அவன் அம்மா பேச்ச அப்படி கேக்குறான். ஒருவேளை அவன் சாரு பின்னாடி போயிட்டா நான் என்ன பண்றது? அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, சீன மாமா எந்த அளவுக்கு உன்ன விரும்புறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. நீ வேணா பாத்துக்கோ. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரி நான் அந்த சாருவை போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பத்மாவோட ரூமுக்கு வராங்க. பத்மா, பார்வதி, சாரு 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாயா வந்துட்டு டோர் கதவை தட்ட, அப்ப நம்ம பார்வதி சொல்றாங்க, யாரோ வந்திருக்கா. அப்ப பத்மா சொல்றாங்க, வேற யாரா இருக்கும்? அந்த மாயாவா தான் இருக்கும். இங்க பாரு சாரு, அவ கண்டிப்பா விடமாட்டா. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும், சரியா சாரு? சாரு சொல்றாங்க, இங்க பாருங்க, அவ என்ன நினைச்சாலும் எனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கறத அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் யாரு, உங்களோட மருமக. அவ என்ன பண்ணாலும் உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தும் பொழுது நானும் கூடவே இருப்பேன், கவலைப்படாதீங்க அத்தை. இதை கேட்டதோட பத்மாவும், சரி சாரு, நீ கண்ணாடியை போட்டுக்க, நான் போயிட்டு கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்ல சாருவும் கண்ணாடியை போட்டுக்கிறாங்க. நம்ம பத்மா போயிட்டு கதவை திறக்கிறாங்க. மாயா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, சாரு எப்படி இருக்க? உனக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன். சாரு சொல்றாங்க, மாயா, இனிமே இந்த வீட்டுல எனக்கு எதுவும் தேவைப்படாது மாயா, எல்லாத்தையும் என் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா நீ இந்த வீட்டை விட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறீல்ல. சோ இந்த வீட்டை பத்தி கவலைப்பட்டு நீ என்ன பண்ண போற? மாயா நேரா சாருவை பார்த்து, சாரு, அது உன்னோட ட்ரீம் தான். நீ இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் விருந்தாளியா தான் வந்திருக்க. நீ இந்த கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிருவ. என்னமோ நீ இந்த வீட்டுல அப்படியே பர்மனண்டா இருக்கிற மாதிரி பேசாத. அப்ப சாரு சொல்றாங்க, ஓ அப்படியா மாயா, அத்தை எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்களா? அப்ப மாயா நேரா சாருவை பார்த்து, சாரு, நீ சீனுவை கல்யாணம் பண்ணாதான் பத்மா அத்தைய அத்தையன்னு கூப்பிட முடியும். சும்மா எல்லாம் அத்தைன்னு கூப்பிடக்கூடாது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ மாயா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு இவ தாண்டி மருமக. என் மருமகன்னா அது சாரு மட்டும்தான். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு மருமகன்னா ஒரே ஒரு ஆளு மட்டும்தான், அது நான் மட்டும்தான். வேற யாரும் உங்களுக்கு மருமக கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சாரு டக்குன்னு மாயாவை பார்த்து, ஏ மாயா, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்றியா? உன்னால முடியாது. அப்ப மாயா நேரா சாருவை பார்த்து, இங்க பாரு, நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதுல இருந்தே தெரியலையா உங்களோட நாடகம்? உனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்திருக்க அப்படிங்கறதும் தெரியும். கரெக்டா எனக்கும் ஜீனுக்கும் விவாகரத்து ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அப்பனா நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு நான் சின்ன பிள்ளை இல்ல.
கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு மறைவேல பாக்குறேன், அதுவும் ஆதாரத்தோட. உனக்கு தன் கண்ணு தெரியும் அப்படிங்கறத நிரூபிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா போனதோட நம்ம சாரு பத்மாவை பார்த்து, ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கா, கண்டிப்பா வந்துட்டு இவ உண்மையை கண்டுபிடிச்சிருவா போலத்த, நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. பத்மா நேரா சாரு கிட்ட, ஏ சாரு, என்ன சாரு இப்படி பேசுற, நீ இந்த வீட்டோட மருமக, என்ன நடந்தாலும் சரி நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு நம்ம சாரு சொல்றாங்க, அத்தை இருந்தாலும் பயமா இருக்கே, ஒருவேளை இவ மட்டும் ஆதாரத்தோட மாமா கிட்ட நிரூபிச்சுட்டா என் கதி என்ன ஆகுறது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏய் நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் மாயா என்ன பண்றாங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த சாருவுக்கு எப்ப விபத்து நடந்துச்சு, எந்த இடத்துல விபத்து நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சாருவோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா சாரு கிட்ட வந்துட்டு, இங்க பாரு சாரு, ஒரு உனக்கு கண்ணு தெரியல, அதனால ஒரு முக்கியமான டாக்டரை வர வச்சிருக்கேன். சோ அவங்க வந்துட்டு உனக்கு பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதோட சாரு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சாரு, உனக்கு கண்ணு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தானே மாயா இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷனை ரெடி பண்ணிருக்கா, அதனால நீ சரின்னு சொல்லு, கூடிய சீக்கிரம் உனக்கு கண்ணு தெரியும், அதுக்கப்புறம் உன் லைஃப் பழையபடி வந்துடும், நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்ப இதை கேட்டதோட சாரு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ நமக்கு தான் கண்ணு தெரியுமே, டாக்டர் மட்டும் வந்துட்டு சொன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. அப்ப டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. டாக்டர் வந்துட்டு மாயாவை பார்த்து, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, வணக்கம் சார். டாக்டர் கேக்குறாரு, யாருக்குமா அப்படின்னு. அப்ப சாரு அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப மாயா நேரா சாருவை பார்த்து, சாரு இவரு சாதாரண டாக்டர் இல்ல, ஃபாரின்ல ரொம்ப பெரிய டாக்டர், உனக்காகவே இவரை வர வச்சிருக்கேன், இவரு எங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் கூட, அதனாலதான் உடனே வந்துட்டாரு. சாரு நீ கவலைப்படாத, உனக்கு கண்டிப்பா கண்ணு தெரியும் அப்படின்னு சொன்னதோட டாக்டர் சொல்றாங்க, ஓ இந்த பொண்ணு தானா, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட கண்ணை டெஸ்ட் பண்றாரு. அப்ப டாக்டர் வந்துட்டு சந்தேகப்படுறாரு. டாக்டர் நேரா மாயாவை பார்த்து, இவங்களுக்கு எப்பயில இருந்து கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க. மாயா சொல்றாங்க, சார் ஒரு 1 மந்தா வந்து கண்ணு தெரியாதான், ஏதோ விபத்து ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்களோட கண்ணுல எந்தவித பிரச்சனையும் இல்ல, இவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியணுமே, என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியல. அப்ப மாயா சொல்றாங்க, டாக்டர் இவங்களோட கண்ணை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அதை வச்சு நீங்க ரிசல்ட் கொடுங்க. இது கேட்டதோட டாக்டரும், சரி நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை வச்சு சாருவோட கண்ணை டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணிட்டு, மாயா இது இன்னும் 1 மணி நேரத்துல டெஸ்ட் ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்துல இருந்து போறாரு. மாயா டாக்டர் கிட்ட, சார் என்னாச்சு சார்? அப்ப டாக்டர் சொல்றாங்க, மாயா இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கண்ணு தெரியணும், எதுக்காக இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு தெரியல. அப்ப மாயா சொல்றாங்க, சார் நீங்க தகுந்த ஒரு ஆதாரத்தை மட்டும் கொடுங்க, அத வச்சு நான் இவளுக்கு கண்ணு தெரியுமா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இது கேட்டதோட டாக்டரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை கொடுக்குறாங்க. மாயா அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அங்க உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட சாரு எல்லாரும் வராங்க. மாயா நேரா அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு, இவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியும், நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டா, இது டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னதோட சாரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா மாயா ஒரு நாள் சாருக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறத நிரூபிப்பாங்க. சோ இத பார்த்துட்டு ரகுராம் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, சாரு அதுக்கப்புறம் என்ன ஆக போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.